வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு, இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால் தடம் நூலிலிருந்து. தலைப்பு ரஸ்புடின். ரஸ்புடின் ரஷ்யாவில் ஜிப்சி போல் தன் வாழ்வை நடத்தினான். அங்கேதான் இருப்பது இங்கேதான் இருப்பது என்றில்லாமல் தோன்றிய இடமெல்லாம் சுற்றித் திரிந்தான். திருப்தி அடைகிறவரை மதுபானம் அருந்துவது, உடன் இருப்பவர்களோடு உல்லாசமாக ஆடி பொழுதை கழிப்பது, இதுவே அவன் பொழுதுபோக்கு. அதே நேரம் தியானம் செய்வதிலும் அவன் நிகரற்று விளங்கினான். நேர காலம் ஒதுக்குவதில்லை. எப்போது தியானம் பண்ண தோன்றுகிறதோ அப்போது அங்கேயே அப்படியே இருந்து விடுவான். தியானத்தில் தன்னை மறந்து இருப்பான். நேர காலம் மற்றும் மூழ்கி விடுவான். எப்போது தியானம் கலைகிறதோ அப்போது விழிப்பான். இவனாக இடையில் எழுவதில்லை. அவ்வளவு ஆர்வமும் ஈடுபாட்டோடும் அவன் தியானம் செய்ததின் பலன் அவன் குருவிற்கு அவனை பிடித்து போய் அவனின் ஞானக்கண்ணை திறந்து விட்டார். குரு தொண்டு செய்வதும் தன் இஷ்டத்திற்கு ஆடிப்பாடி மகிழ்வதுமாக இருந்த அவனுக்கு ஞானக்கண்ணின் பலனால் கண்களை மூடி பார்த்தால் நடந்தவை நடப்பவை தெரிய ஆரம்பித்தது. இதனால் அவன் தன்னோடு இருப்பவர்களுக்கு உண்டாகும் இன்னல்களுக்கு தீர்வு கொடுத்தான். இது அவனை அக்கம் பக்கத்தில் பிரபலப்படுத்தியது. ஒருமுறை அப்போது ரஷ்யாவை ஆண்ட மன்னர் தன் மனைவி மகனுடன் ரயில் பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது மன்னரின் ஒரே மகன், நாட்டின் இளவரசர் சிறுவன் ரயிலில் இருந்து இறங்கும் போது காலிடறி தரையில் விழுந்தான். இதில் காலில் சிராய்ப்பு உண்டாகி ரத்தம் கசிந்தது. வலியில் துடித்தான். உடனே அரசரோடு ரயிலில் பயணித்த அரச குடும்ப மருத்துவர் ரயிலிலேயே முதலுதவி செய்தார். எந்த பலனும் கிடைக்கவில்லை. இரத்தமும் ஒழுகுவதும் நிற்கவில்லை. இரத்தமும் உறையவில்லை. இதனால் தானாக காய்ந்து விடும் நிலை அவனுக்கு இல்லை என்பது கண்டறியப்பட்டது. இதற்கிடையில் இளவரசன் மூர்ச்சையடைந்து மூச்சு பேச்சற்று கிடந்தான். மருத்துவர் தன்னால் முடிந்த முயற்சிகளை கையாண்டும் பலன் கூடாததால் ஆலயங்களுக்கு அறிவிப்பு அனுப்பி இளவரசருக்கு பிரார்த்தனை செய்யப்பட்டது. நிலைமை மோசமாய்க்கொண்டே வந்தது. மருத்துவர்கள் பயந்து விட்டார்கள். இரத்த கசிவு நிற்கவில்லை என்றால் உயிரிழப்புக்கு கூட வாய்ப்பு உண்டு என்று பதறினர். ராணி துடித்தாள். அரசர் செயலிழந்து நின்றார். வாழ்வின் நீண்ட காலத்திற்கு பிறகு பிறந்த ஒரே மகன், அடுத்த பட்டத்திற்குரியவன், அவனுக்கு இந்த நிலையா என்று புலம்ப ஆரம்பித்தார். இந்த ரயில் நின்ற புகைவண்டி நிலையத்தின் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த சூழலை உற்று கவனித்துவிட்டு மெதுவாக அரசிடம் அனுமதி பெற்று ஒரு விஷயத்தை சொன்னார். ரஸ்புடின் என்பவனால் இப்போது இளவரசருக்கு உதவ முடியும் என்றார். அரசருக்கு சந்தோஷம் தாழவில்லை. எப்படி? யார் அந்த ரஸ்புடின்? அவன் எங்கே இருக்கிறான்? முதலில் அவனை அழைத்து வாருங்கள் என்று நிறுத்தாமல் கத்தினார். அதற்குள் அரசரின் பாதுகாப்பு பணியுள்ள சேவகர்கள் தயாராகினர். ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்ன விவரப்படி அவர்கள் குதிரையில் பறந்தனர். ஸ்டேஷன் மாஸ்டர் ரஸ்புடின் பற்றிய விவரங்களை அரசரிடமும் அரசிடமும் விலாவாரியாக கூறினார். நிறைய நோய்களை தன் பிரார்த்தனை மூலமாகவே தீர்த்து வைத்திருக்கிறான். கண்களை மூடினாலே அவனுக்கு எல்லாம் தெரிந்துவிடும். அவன் சாதாரண மனிதன் அல்ல, தெய்வீக புருஷன் என்றார். ஆனால் அவன் அதை வெளிக்காட்டாமல் குடித்தும் கும்மாளம் இட்டபடி ஜிப்சி கூட்டத்தோடு இருப்பான். இப்போ கூட இங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் உள்ள நீரோடையில் கரையில்தான் தங்கி இருப்பதாக கேள்விப்பட்டேன் என்று முடித்தார். அப்போது அரசி அழுதபடியே, அந்த ரஸ்புடினை இங்கே கொண்டு வாருங்கள், என் பிள்ளையை காப்பாற்றுங்கள் என்று அரசரிடம் கெஞ்சினாள். அரசன் அவளை ஆறுதல் படுத்தினார். மருத்துவர்களோ கையை விரித்தபடி சோகமாக நின்றனர். அதிகமாக ரத்தம் வெளியேறிவிட்டது. இனி காப்பாற்ற வேண்டியது கடவுளின் அற்புதமே என்றனர். அரசி ஓவென்று கத்தி அழுதாள். அரசருக்கு அழுகையை அடக்க முடியவில்லை. பிள்ளை பாசம் கண்ணில் வடிந்தது. நதிக்கரை ஓரம் சேவகர்கள் கண்டுபிடித்து வந்தனர். அரச காவலர்களை கண்டதும் மற்ற ஜிப்சிகள் பயந்தனர். ஆனால் ரஸ்புடின் மட்டும் சட்டை செய்யாமல் வானத்தை பார்த்தபடி மல்லாந்து கிடந்து கால் மேல் கால் போட்டு ஆட்டிக்கொண்டே உச்சி வெயிலிலும் நிலவில் கிடப்பவன் போல் அந்த புல் தரையில் சுகங்கண்டான் ரஸ்புடின். அவனின் அந்த பயமற்ற போக்கை கண்டவுடன் சேவகர்கள் புரிந்து கொண்டனர்.
இவன்தான் ரஸ்புடினாக இருக்க வேண்டும் என்று. அதனால் நேரடியாகவே அவரிடம் பேசினர். ரஸ்புடின், உன்னை அரசர் அழைத்து வர சொன்னார் என்றார். அரசரா என்று கொஞ்சம் ஆர்வமாக கேட்டான். உடனே ஒரு சிப்பாய் அவன் அருகில் வந்து பவ்யமாக நடந்ததை சொல்லி உடனே வரும்படி கெஞ்சினார். இளவரசர் உயிருக்கு போராடுகிறார். அரசனும் அரசியும் அழுது கொண்டு இருக்கின்றனர் என்றதும் துள்ளி குதித்து எழுந்து அப்படியே கால்களை மண்டியிட்டு அமர்ந்து கண்களை மூடி மனதிற்குள் தியானிக்க ஆரம்பித்தான். சேவகர்கள் சுற்றி நின்று பார்த்து கொண்டு நின்றனர். கண்களை மூடியபடியே, நின்றுவிடு ரத்தமே, எழுந்திருங்கள் இளவரசே என்று சத்தமிட்டு கூறினான். எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருந்தனர். கண்களை திறந்தான் ரஸ்புடின். நீங்கள் போகலாம், இளவரசர் சுகமாகி விட்டார் என்றான். அதே நேரம் இரத்த கசிவானது நின்றது. இரத்த காயத்தில் உறைய ஆரம்பித்தது. இளவரசனும் கண்களை திறந்து பார்த்தான். மருத்துவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அரசன் அரசியிடம் வந்து இளவரசர் பிழைத்து விட்டார் என்று கூற எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அரசி இளவரசனை கட்டி அணைத்து கடவுளுக்கு நன்றி என்றாள். அப்போது உள்ளே வந்த தலைமை சேவகர், நன்றி ரஸ்புடினுக்கே என்றார். எல்லார் கவனமும் அவர் பக்கம் திரும்பியது. அவர் நடந்ததை கூறினார். ரஸ்புடின், நின்றுவிடு ரத்தமே, எழுந்து விடுங்கள் இளவரசே என்றபோது நான் மணியை பார்த்தேன். 1:10. உடனே நாங்கள் திரும்பி வந்தோம். அவர் தியானம் பண்ணியே நோய்களை குணப்படுத்துகிறார். கண்களை மூடியபடி அங்கிருந்து இங்குள்ள இளவரசரை அவரால் பார்க்க முடிகிறது. அரசி, அவர் சாதாரண மனிதன் அல்ல, தெய்வ புருஷனே தான் என்றார். அரசனும் அரசியும் ரஸ்புடினை பார்க்க ஆசைப்பட்டனர். நன்றியை தெரிவிக்க துடித்தனர். மருத்துவர் ஞாபகம் ஊட்டினர். சரியாக 1:10 ரத்தம் நின்றது. இளவரசர் கண் விழித்தார். நிச்சயம் இது ரஸ்புடின் அற்புதமே என்று ஆமோதித்தனர். ஒருவன் ஞானக்கண் திறக்க பெற்றால் எத்தனையோ பேருக்கு உதவ முடியும். ஒவ்வொருவரும் தங்கள் ஞான அறிவை பெறும்போதே உலகமே கர்ம நோயிலிருந்து விடுபடாதா? வாழ்வோம், வாழ்விப்போம்.